வணக்கம் மக்களே. நான் உங்க கோயம்புத்தூர் நித்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம யார மீட் பண்றோம்னா, சத்ரபதி சார் யோகா மாஸ்டரை மீட் பண்ண போறோம். வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலான்னு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணுறேன். கராட்டே, ஜிம்னாஸ்டிக்ஸ், ரோலர் ஸ்கேட்டிங், சிலம்பம் இதெல்லாம் கற்றுட்டு மற்றவங்களுக்கு டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். எம்ஏ ஃபிலாசபி பண்ணியிருக்கேன். இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு கிளாஸ் எடுத்தது பெருமையாக இருக்குது. அதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க விஜய் சாரோட அறிமுகத்தை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். விஜய் சாரை ஃபஸ்ட்டு நான் எப்படி பார்த்தேன்னா, டைரெக்டாக அவரை பார்க்கல. அவர் ஃபாதர் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து ஸ்டுடியோவில், ஏவிஎம் ஸ்டுடியோவில் மீட் பண்ணி இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், விஜய்க்கு வந்து கராட்டே, யோகா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் டீச் பண்ணலாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஓகே, யோகாலாம் டீச் பண்ணுறீங்களா, அப்போ எனக்கு கூட யோகா வேணும் அப்படி கேட்டார். சரிங்க நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போய் அவரை மீட் பண்ணேன். ஓகே சார். இப்போ அவங்க அப்பாவுக்கு நீங்க வந்து சந்திரசேகர் சாருக்கு வந்து நீங்க யோகா பயிற்சி கொடுத்ததா சொன்னீங்க. அது எப்படி சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டெஃபினட்டா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் மட்டும் இல்லை, ஷோபா மேடம்க்கு எடுத்தேன் கிளாஸு. அவங்க 2 பேருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் நான் கிளாஸ் எடுத்தேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிட்டாங்க. பணிவாகவும் அதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து, நான் கிளாஸுக்கு போகும்போது அவங்க ரெடியாக இருப்பாங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்சியராக கற்றுட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பாங்க, உண்மையாகவே சொல்கிறேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சார். ஆமாம் ஆமாம், ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எவ்வளோ அவங்களோட கேரக்டர்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஹெல்பிங் டெண்டன்சி அவங்க.